அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால நாம் அனைவரும் இந்த ரமலான் மாதத்தை முழுவதுமாக நல்ல முறையில் முடித்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பெருநாள் தினத்திற்குள் நுழைந்திருக்கோம். இந்த பெருநாள் தினமானது நம் கொண்டாட்டத்திற்குரிய தினமா, இல்லை இதை நம்ம என்ன பண்ணணும், எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா அல்லா தஆலா எந்த விஷயத்தையும் நம்ம கொண்டாடக்கூடாது, இந்த இரண்டு விஷயம்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், அந்த இரண்டு பெருநாள்களான அந்த ஹஜ்ஜி பெருநாக்கும் நோன்பு பெருநாக்கும் அனுமதி கொடுக்குறான். ஸோ ஹஜ்ஜி பெருநாளை பற்றி இன்ஷால்லா ஹஜ்ஜி பெருநா வரும்போது நம்ம எப்படி கொண்டாடணும்னு பார்க்கலாம். இப்போ நோன்பு பெருநா பார்த்துக்கிட்டோம்னா இதை நம்ம எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அதாவது பொதுவாக நம்மளுடைய கொண்டாட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, காலையில் எழுந்ததுலேருந்து நல்லா புது ஆடை உடுத்தி மற்றவர்கள்கிட்டலாம் என்ன பண்ணணும், நான் எப்படி ஆடை உடுத்திருக்கேன்னு காட்டி, அப்புறம் நல்லா சமைத்து எல்லாருக்கும் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரணமாக அதாவது முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அந்த வாழ்க்கைக்கு நம்ம திரும்புறது. டிவிக்கு திறப்பு விழா, ஃபோனுக்கு திறப்பு விழா, அதே மாதிரி திக்ரு செய்து இந்த வாய்க்கு என்னது மூடு விழா பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலான பேச்சுக்கள் பேசுறது, வெளியில் சுற்றி போயிட்டு வர்றது, நம்ம என்ன நகை வாங்கியிருக்கோம் அதை காட்டுறது, நம்ம என்னென்ன சாப்பாடு செஞ்சுருக்கோமோ அதை ஷேர் பண்ணி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறது, அதில் விதவிதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. சில விஷயங்கள் ஹலாலான விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியதுதான், கொண்டாட்டங்கள் நம்ம செஞ்சுக்க வேண்டியதுதான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், ஹராத்தையும் புகுத்திடுறது இல்லையா. இந்த ரமலான் மாதம் முழுதும் நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. குரானுக்கு மூடு விழா வந்துடும், அதே மாதிரி தஹஜ்ஜத் தொழுகை மூடு விழா வந்துடும். அது ஏன் 5 வேளை தொழுத கடமையான தொழுகைக்கு கூட மூடு விழா மூடி என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி வச்சிருவாங்க. ஸோ எந்தெந்த விஷயங்களை நம்ம ரமலானுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் சாதாரணமாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் பெருநாள் கொண்டாட்டம் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, அல்லாஹ் நானவங்களை தவிர. இப்போ பெருநாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, அல்லாஹ் தாலா நமக்கு ஒரு கிஃப்டா, ஒரு அருட்கொடையா இந்த ரமலான் மாதத்தை வழங்கியிருந்தான். இந்த ரமலான் மாதத்தை உண்மையாலுமே முழுமையா நம்ம பயன்படுத்தி இருக்கோமா அப்படின்னு நம்ம சுய பரிசோதனை பண்ணணும். உண்மையாலுமே நான் முழுமையா பயன்படுத்தினேன், அதே மாதிரி இனிமேல் உள்ள நாட்களையும் நான் பயன்படுத்த போறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது தான் அது கொண்டாட்டமா இருக்கும். சரிங்களா, நம்ம முடிச்சுட்டேன், நேற்று வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் என்னென்ன பாவ மன்னிப்பு கேட்கணுமோ பாவத்தெல்லாம் முடிச்சுட்டேன், இனிமேல் தொடங்குவோம், அடுத்த ரமலான் வரைக்கும் நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நமக்கு இது என்னது, நமக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் கிடையாது. இந்த ரமலான் மாதமானது, இந்த பெருநாளானது நமக்கு கொண்டாட்டம் கிடையாது. சரிங்களா, ஏன்னா நம்முடைய இபாதத்துக்கள் இந்த ரமலானுடைய மாதத்துல அங்கீகரிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே என்னவா இருக்கும், அந்த இபாதத்துக்களை விட அதிகமா இந்த ரமலான் முடிந்ததுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் அதே மாதிரியோ இல்லை அதை விட லைட்டா கம்மியாவது என்ன பண்ணணும்னா நம்ம இபாதத்துக்களை செஞ்சுட்டு வந்தாதான் இந்த ரமலான்ல நம்ம எவ்வளோ இபாதத்துக்கள் செய்யணுமோ அந்த இபாதத்துக்கள்லாம் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே அப்படிதான். இப்போ தொழுகையை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் அப்படின்னா அந்த தொழுகைக்கு அடுத்து வர தொழுகை மேல நமக்கு அதிகமான ஆசை இருக்கும், ஆர்வம் இருக்கும். சரிங்களா, அந்த தொழுகையை பர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைப்போம், போய் உட்காருவோம். ஸோ அப்படி நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு நினைப்பு இருந்ததுனாலே முன்னாடி பண்ண தொழுகையை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் நம்ம இந்த ரமலான் மாதத்துல பண்ண இபாதத்துக்களையும் அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா நமக்கு என்ன தோணும், நம்ம இதுக்கு அடுத்து வர நாட்கள் அடுத்த ரமலானுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய இபாதத்துக்கள் செய்யணும் அப்படிங்கிற ஆசையை நம்மளுக்கு அதிகமா வரும். அதுல நம்ம கண்டிப்பா செய்வோம். இப்ப எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம மூடி வச்சிருந்தோமோ, ஃபோனு டெலிவிஷன் இதெல்லாம் மூடி வச்சிருந்தோமோ அதே மாதிரி மூடி வச்சிருப்போம். சரிங்களா, நம்மளுடைய வாய்கள்ல நல்ல பேச்சுக்கள் மட்டும்தான் வரும். இல்ல நம்மளுடைய நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னா எப்படி இருக்கும், சாதாரணமா நம்ம எப்பவும் பேசியிருந்த அந்த புரளி பேச்சும் தேவையில்லாத பேச்சும் இல்லையா, மற்றவங்க கிட்ட சிரிச்சு பேசி அரட்டை அடிக்கிறது, இதே மாதிரி சூழ்நிலையில தான் மனிதன் இருக்கக்கூடியவனா இருப்பான். சரி, இப்போ நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சா அப்படிங்கிறத நாமளே நம்ம கண் கூட பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா, அடுத்து பார்த்தோம்னா இந்த பெருநாள் கொண்டாட்டம்ங்கிறது நம்ம சொன்ன மாதிரி முதல்ல நம்மளுடைய அமல்கள்ல நமக்கு ஒரு உறுதி இருக்கணும், நம்ம கண்டினியூஸா செய்யணும்னு அந்த கொண்டாட்டம். அடுத்து என்ன இருக்கணும்னா நன்றி, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்கணும், எத்தனையோ முஸ்லிம்கள் என்ன எப்படி இருக்காங்கன்னா அவங்க கவலையிலையும் கஷ்டத்திலையும் எவ்வளோ பிரச்சனைகள் ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கும், அந்த பிரச்சனைகளோட நோன்பு வைக்கக்கூடியவங்களா இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அவங்க கணவன் சரியில்லாம அவங்க ஏதாவது கெட்ட பழக்கங்கள் அந்த மனைவியும் பிள்ளைகளையும் அடித்து துன்புறுத்துவாங்க, இல்லை குடும்ப பிரச்சனைகள் இருக்கும், அதுக்குள்ள நோன்பு வைப்பாங்க. அதே மாதிரி சில பேர் வீட்டில் இறப்பு கண்ணீர் துக்கம் இப்படி இருக்கும், அவங்க வீட்டில் நோன்பு வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இப்போ பாலஸ்தீனோ இப்போ ஈரான்லாம் பார்த்தோன்னா எப்படி இருக்கு, போர் சூழல். பாலஸ்தீன்லாம் எந்த நேரமும் போர் சூழல் தான். அங்கே என்னது உண்ண உணவோ இல்லை இருக்க இடமோ இல்லை ஆதரிக்க உறவுகளோ எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்றாங்க, நோன்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம எப்படி நோன்பு வச்சிருந்தோம், இந்த 30 நாளும் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை எப்படி செழிப்பாக்கி வச்சிருந்தான்,
கவலை இல்லாம வச்சிருந்தான். நம்ம வீட்டுல இந்த மாதிரியான துக்கம் கஷ்டம்லாம் நடந்துட்டு இருந்துச்சா, நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்படிலாம் இல்லாம பீஸ்ஃபுல்லா எல்லா இபாதத்துகளையும் என்னை செய்ய வச்சான். எல்லாமே நான் செஞ்சேன், அல்லாஹ்வுடைய அருளை அடைஞ்சேன், லைலத்துல் கத்ர் இரவே நான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்ற அளவுக்கு நம்ம அந்த கடைசி 10 நாட்களையும் பயன்படுத்தி முழுமையா ஒவ்வொரு நிமிடம் மிஸ் பண்ணாம நம்ம இபாதத் செஞ்சிருந்தோம்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம், இத பெருநாளை கொண்டாடலாம். அது எப்படி? அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி. ஏன்னா நம்ம இன்னொரு பக்கமும் பார்க்கணும், அவங்களுக்கு இருக்க இடம், உணவு, இருப்பிடம் எல்லாமே இருக்கும், செல்வ செழிப்புல இருப்பாங்க. ஆனா நோன்பு வைக்கக்கூடிய அந்த அறிவோ ஹிதாயத்தோ இருக்காது. அது முஸ்லீமா இருந்தாலும் சரி, நான் முஸ்லீமா இருந்தாலும் சரி, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிதாயத் இல்லாம வந்த ஒரு அருளை, நம்ம கையில கிடைச்ச அந்த பொக்கிஷத்தை, அந்த ரமலானுங்கிற பொக்கிஷத்தை இழந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நோன்பு வைக்காம இருப்பாங்க. இந்த உலகத்திலையும் நஷ்டவாளிகள், மறுமையிலையும் நஷ்டவாளிகளாய் இருப்பாங்க. அல்லாஹ் காப்பாத்துவான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நம்மளை இறைவன் இவ்வளோ அழகா நம்மளை என்ன பண்றான், பிரச்சனைகள் இல்லாமலும் அதே மாதிரி நம்மளை நிறைய இபாதத்துக்கள் செய்து இந்த ரமலான் முழுவதும் நம்மளை அடைய செஞ்சிருக்கானே, அதுக்கு நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணுமா? ஸோ அப்படி நம்ம நன்றி செலுத்தணும்னா உண்மையாலுமே கொண்டாட்டம் அதுதான், சரிங்களா? அதனால கொண்டாட்டம்ங்கிறது நம்ம இந்த மாதிரி இருக்கிற விஷயம், ரமலான்ல பண்ண விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு பேரு கொண்டாட்டம் கிடையாது. நம்ம ரமலானை எப்படி பயன்படுத்தணுமோ அதை நினைச்சு 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 அல்லாஹ்வுக்கு அன்னைக்கு எல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் கொண்டாட்டம். அதனால இந்த பெருநாள் தினத்தை நம்ம எப்படி கொண்டாடணும்னா அதிகமா அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி சொல்லணும், அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வுக்கு திக்ரு செய்யணும். எப்படி? அல்லாஹ் அக்பர், இறைவன் மிகப்பெரியவன், நம்ம அதிகமா சொல்லிக்கிட்டே இருக்கணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். ஸோ இதை எல்லாமே நம்ம சொல்லக்கூடியவங்களா இருந்து இந்த பெருநாள் தினத்தை நாம் சீரும் சிறப்புமா இன்ஷா அல்லாஹ் கொண்டாடணும். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய இபாதத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.